السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் நமது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். ஒரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறு பிராயம் குறித்து தொடர்ந்து பார்த்து வருகிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 6 வயதாக இருக்கிற போதுதான் அவருடைய தாயார் வஃபாத்தானார்கள். அந்த வஃபாத்தை ஒட்டி அவர்கள் முஸ்லிமா காபிரா என்கிற அந்த விவாதம், அது சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பார்த்து வருகிறோம். நேற்று ஒரு ஹதீஸ், ஒரு காட்டரபி ஒருவர் நாயகமே என்னுடைய தந்தை எங்கே என்று கேட்டார். உன்னுடைய தந்தை நரகத்தில் என்று பெருமானார் பதில் சொன்னார்கள். ஏனென்றால் அவர் முஸ்லிக்காக மௌத்தானார். அவர் கவலையோடு திரும்பி செல்கிற போது அவர்கள் அவரை திரும்ப கூப்பிட்டு என்னுடைய தந்தையும் நரகத்தில் தான் என்று நாயசுல்லாசும் சொன்னார்கள். இதற்கான விளக்கம் என்னவென்றால், நாயசுல்லாஸ் அவர்கள் தன்னுடைய சொந்த தந்தையை சொல்லவில்லை, தன்னுடைய பெரிய தந்தை அபூலகபை குறித்து சொன்னார்கள் என்று அதற்கான விளக்கங்களை நாம் பார்த்தோம். மரியாதைக்குரியவர்களே, அந்த ஹதீஸிலேயே ஒரு பிரச்சனை இருக்கிறது. அதனுடைய அறிவிப்பாளர் ஹம்மாத் இப்னு சலமா என்பவர் இருக்கிறார். அவருடைய கிதாபுகளில் பிற்காலத்திலே இடைச்சொல்கள் செய்துவிட்டார். நிறைய விஷயங்களை இடைச்சொல்கள் செய்துவிட்டார். அதல்லாமல் அந்த ஹம்மாத் இப்னு சலமா என்பவர் பிற்காலத்திலே மறதியாளராக மாறிவிட்டார். பொதுவான ஹதீஸை அறிவிக்கிற அந்த அறிவிப்பாளர்களுடைய எல்லா தரமும் பார்க்கப்படும். அப்போதுதான் அந்த ஹதீஸ் ஆதாரப்பூர்வமானது என்று ஏற்றுக்கொள்ளப்படும். அதனால்தான் புகாரி இமாம் அவர்கள் இந்த ஹம்மாத் இப்னு சலமாவை அவர் பிரத்யேகமாக அறிவித்த ஹதீஸ்களை புகாரி இமாம் கொண்டு வர மாட்டார். ஏன்னா அவர் மறதியாளர் ஆகிட்டாரு. அப்படிங்கிற காரணத்தினால புகாரி இமாம் இவருடைய ஹதீஸ்களை கொண்டு வர மாட்டார். இவர் வேறொரு அறிவிப்பாளருடைய தொடர்பில் இவர் இருந்தாருன்னா கொண்டு வருவார். ஆனா இவர் பிரதானமா ஒரு விஷயத்தை, இவர் தான் கடைசி அறிவிப்பாளராக இருக்கிறார் என்றால் இவருடைய ஹதீஸ்களை இமாம் புகாரி இமாம் கொண்டு வர மாட்டார்கள் என்றது பார்த்து விளங்கிக் கொள்வோம். அதெல்லாம வேறொரு ஹதீஸ் இதே சம்பவம் தான் வேறொரு வார்த்தையில் வருகிறது. அந்த ஹதீஸ் தபரானியிலே, பஸ்ஸாரிலே, தலாயிலுன் நுபுவா, இமாம் பைஹக்கியுடைய தலாயிலுன் நுபுவாங்கிற கிதாபில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால ஜான அஅராபியுன் இலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு காட்டு அரபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார். ஃபகால, அவர் சொன்னார், கேட்டார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அபி கான யஸிலு ரஹீம், என்னுடைய தந்தை சொந்த பந்தங்களை சேர்ந்து வாழ்கிறார், நிறைய உதவிகள் செய்திருக்கிறார், எல்லோருக்கும் வாரி வாரி வழங்குகிறார். இப்படி ஒரு கொடைமனப்பான்மை உள்ளவராக அவர் இருக்கிறார். அவர் மௌத்தாயிட்டாரு. ஐநபுவ, அவர் எங்கே இருப்பார்னு கேட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் என்னதான் உதவி உபகாரங்கள் செய்தாலும், அவர் என்னதான் நன்மையான காரியங்கள் செய்தாலும், அவர் இணை வைப்பாளராக இருந்தால் அவர் நரகத்தில் தான் என்கிற அடிப்படையிலே பகாய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னார், உன் தந்தை நரகத்துல அப்படின்னு சொன்னார். பகாலல் அராபியு, அப்ப அந்த காட்டரபி கேட்டார், யா ரசூலல்லாஹ், அந்த காட்டரபி இஸ்லாத்துக்கு வந்து விட்டார். யா ரசூலல்லாஹ், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களே, ஐன அபூக, உங்களுடைய தந்தை எங்க இருப்பார், நரகத்திலையா சொர்க்கத்திலையான்னு கேட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன பதில், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹைதுமா மரத்து பி கப்ரி முஷ்ரிக்கின் ஃபபஷ்ஷிரு பின்னார், நீ நடந்து போயிட்டு இருக்கிறாய், ஒரு இளைஞப்பாளனுடைய கபர் இருக்கிறது என்றால் அவனுக்கு நரகம் என்று சொல்லிவிடு, அவனுக்கு நரகம் தான் என்று நான் சொல்லிட்டாங்க. நீங்க என்ன சொல்லல, என்னுடைய தந்தை நரகத்திலே சொல்ல, ஒரு இளைஞப்பாளனுடைய கபருக்கு நீ சென்றால் அவர் நரகத்துக்கு தான் என்று சொல்லிவிடு. இந்த ஹதீஸ் பைஹக்கியில, பஸ்ஸார்ல, தபரானியில இதே சம்பவம் பதிவு செய்யப்படும். அதனால என்னாச்சு, அந்த ஹதீஸ் அது ஆதாரப்பூர்வமான செய்தி அல்ல,
அப்படியே ஏற்றுக்கொண்டாலும் அது தந்தை பெரிய தந்தை அபூ லஹபை குறித்து பெருமானார் நரகத்தில் என்று சொன்னார்கள். தன்னுடைய தந்தை பற்றி சொல்லலன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களில் சொல்லியிருக்கிறாங்க, புஇஸ்து மின் கைரி குரூனி பனி ஆதம கர்னன் ஃபகர்னன் ஹத்தா குன்து மினல் கர்னில்லதி குன்து ஃபீஹி. புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ், நான் தலைமுறையாக ஆதமுடைய மக்களில் நான் சிறந்த தலைமுறையில அனுப்பப்பட்டிருக்கிறேன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். சிறந்த தலைமுறைன்னா அந்த பெருமானாருடைய தலைமுறையில யாருமே இணைவைப்பாளராக இல்லைங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். வழி வழியாக பரம்பரையாக சிறந்த பார்வையில தான் நான் வந்திருக்கிறேன் ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ் நாயகம் சொல்றாங்க, ஜனங்கள் 2 கூட்டமாக பிரிந்தார்கள். இது பைஹிக்கு பதிவு செய்கிறார், அனஸுல்லாஹ் அறிவிக்கிறார். ஜனங்கள் 2 கூட்டமாக பிரிகிறார்கள். அதிலே அல்லாஹ் தஆலா என்னை சிறந்த கூட்டத்திலே அனுப்பினான். ஆதமுடைய மக்களில் அல்லாஹ் தஆலா சிறந்த கூட்டத்தில் என்னை அனுப்பினான். அதே போல என்னிடத்திலே அந்த அறியாமை பழக்க வழக்கங்கள் எதுவுமே இல்லை. அதே போல நாயகம் சொல்றாங்க, நான் நிக்காஹ் வழியாத்தான் அடைய வந்தேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து என்னுடைய பரம்பரையில யாருமே விபச்சாரத்தின் மூலமா பிறக்கல. எல்லோரும் நிக்காஹ் செய்துதான் குழந்தையை பெற்றெடுத்தார்கள். அவர்கள் தன்னுடைய குடும்பம் குறித்து சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து என்னுடைய தலைமுறையில யாருமே விபச்சாரத்தில் ஈடுபடவில்லை என்று பெருமானார் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து என்னுடைய தலைமுறையில் யாரும் விபச்சாரத்தில் பிறக்கவில்லை என்று நாயகம் சொன்னார். என் தாய் தந்தை வரையிலையும் யாருமே விபச்சாரத்தில் பிறக்கல. நான் சிறந்தவன், அதேபோல் தந்தையாரும் சிறந்தவன் என்றார். தானும் சிறந்தவன், என் தந்தையும் சிறந்தவன் என்று பெருமானார் சொன்னார். ஒரு இடத்துல நாயகம் அவர்கள் நான் நபியாக இருக்கிறேன், பொய்யில்லை இது. இப்னு அப்துல் முத்தலிப், நான் அப்துல் முத்தலிபின் பேர் என்றார்கள் பெருமானார் சொன்னார். தன்னை நபி என்று பிரகடனப்படுத்துகிற இடத்திலே நாயகம் அவர்கள் நான் அப்துல் முத்தலிபின் பேர் என்று பெருமானார் பெருமையாக சொன்னார். அதனால் பெருமானாரின் தலைமுறை ஏகத்துவத்தை ஏற்றவர்களாகவே இருந்தார்கள். அதற்கு முன்னால் சொன்ன குர்ஆனுடைய வசனங்கள் என்றெல்லாம் சொன்ன இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துஆ, என்னுடைய சமுதாயத்தில், என்னுடைய பிச்சரங்களில், என்னுடைய அந்த தலைமுறையில் உனக்கு கட்டுப்பட்ட முஸ்லிம்களான சமுதாயத்தை உருவாக்கு என்று கேட்டார்கள். அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தலைமுறையில முஸ்லிமாக ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அந்த தலைமுறையில் என்று நாம் விளங்கிக் கொள்ளணும். இன்னொரு ஹதீஸ் வருது, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு சொல்றாங்க, நாயகம் சொன்னதாக, நான் என்னுடைய தாயாருக்கு பாவ மன்னிப்பு கேட்பதற்காக என்னுடைய ரப்பிடத்தில் அனுமதி கேட்டேன். எனக்கு அனுமதி கொடுக்கப்படல. இது அந்த கொள்கை குழப்பவாதிகள் வைக்கிற ஆதாரம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, என்னுடைய தாய்க்கு நான் பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி கேட்டேன், எனக்கு அனுமதி கொடுக்கல. அவருடைய கபரை ஜியாரத் செய்வதற்கு கேட்டேன், அப்போ எனக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்தான் என்று நாயகம் சொன்ன செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. என்ன சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் அவங்க அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்க அனுமதி தரல. அதனால என்ன விளங்குது, ரசூலுல்லாஹ்வுடைய அம்மா அவங்க காஃபிரா தான் மௌத்தாயினாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸை பிரதானமா எடுத்திருக்கிறாங்க. இந்த ஹதீஸிலேயே நமக்கு விளங்குகிறது என்னன்னா, 2 விஷயம். ஒண்ணு பாவ மன்னிப்புக்கு அனுமதி கேட்டாங்க, இன்னொன்னு ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி கேட்டாங்க. அல்லாஹ் ஜியாரத் செய்யறதுக்கு அனுமதி கொடுத்தா, பாவ மன்னிப்புக்கு அனுமதி கொடுக்கல. காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்யலாமா? குர்ஆன்லயே வருது. அல்லாஹ் அந்த அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் என்கிற முனாஃபிக் மௌத்தாயிட்டான். முனாஃபிக்கும் காஃபிர் தான், அவன் மௌத்தாயிட்டான். மௌத்தான போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு போய் தயாராகி நின்றாங்க, ஜனாஸா தொழுகைக்கு. உமரதுக்காக வேணாம்னு சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் வசனம் இறக்கிட்டான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தகும் அலா கப்ரி. அவனுக்கு நீங்க யாரு
இப்படி குஃப்ர்ல மௌத்தாரானோ, இறை நிராகரிப்பு யார் மௌத்தாராங்களோ அவங்களுக்கு நீங்க தொழு வைக்காதீங்க, அவங்க கபருக்கு பக்கத்திலேயே நிக்காதீங்கன்றாங்க சொல்லலாம். அல்லாஹ் சொல்றான். நாயகமே நீங்க அவங்களுடைய கபருக்கு பக்கத்துல கூட நிக்காதீங்க. அப்ப இதுல இருந்து என்ன விளங்குது? காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்ய செல்லக்கூடாது, காஃபிருடைய கபரை ஜியாரத் செய்ய செல்லக்கூடாது என்பது தெரிகிறது. இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார் காஃபிராக இருந்தால் அல்லாஹ் ஜியாரத் செய்ய அனுமதித்திருக்க மாட்டார். அப்ப ஏன் பாவ மன்னிப்புக்கு அல்லாஹ் அனுமதி தரல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன் பாவ மன்னிப்புக்கு அனுமதி தரலன்னா அவங்க பாவம் செஞ்சிருந்தா தானே, பாவம் செஞ்சிருந்தா தானே பாவ மன்னிப்பு தேடணும், அதனால அனுமதி கொடுக்கல என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுமல்லாமல் அவங்க நபி வராத காலத்தில் வாழ்ந்தவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் நபியாருமே வராத அந்த பத்திரத்துடைய காலத்துல வாழ்ந்தவர்கள். அவர்கள் எல்லாம் ஷிர்க் வைக்காமல் இருந்தார்கள் என்றால், அவர்கள் சிலை வணங்காமல் இருந்தார்கள் என்றால் அவர்கள் எல்லாம் சொர்க்கவாதிகள் தான். ஏனென்றால் அவர்களிடத்துல ஏகத்துவம் இருந்த காரணத்தினாலே. அதெல்லாம் நமக்கு தெளிவாக விளங்குகிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரம்பரை பரிசுத்த பரம்பரை. அவர்கள் யாரும் இணை வைக்கவில்லை, அவர்கள் யாரும் சிலை வணக்கம் செய்யவில்லை, அவர்கள் ஏகத்துவத்தில் தான் இருந்தார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தை இந்த சப்ஜெக்டோட முடிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயாரின் வஃபாத்துக்கு பின்னால் அவர்கள் அப்துல் முத்தலிப் அவர்களை வளர்த்தார்கள். அவர்களிடத்து 2 ஆண்டு காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 8 வயது குழந்தையாக இருக்கிற போது அப்துல் முத்தலிப் பாட்டனார் வஃபாத் ஆகிட்டார். அதற்கு பின்னால் அப்துல் முத்தலிபுடைய மகன்களில் அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிய தந்தை அபூ தாலிப் அவர்கள் வளர்க்கிற பொறுப்பை எடுத்துக்கொண்டார். இன்ஷா அல்லாஹ் வரலாற்றை நாம் தொடர்வோம். அல்லாஹ் தஆலா சத்தியத்தை சத்தியமாக விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய நட்பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா அனைவருக்கும் தந்தல்வாராக. ஆமீன். வாஹர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.